ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இ-லேர்னிங். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லைட் சென்சார் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைட் சென்சார். ஸோ லைட் சென்சார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ லைட் சென்சார் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக லைட் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி உங்களுக்கு வந்து லைட் சென்சார் வந்து மாற்றி கொடுக்கும். லைட் வந்து டிடெக்ட் பண்ணி கொடுக்குறது இந்த லைட் சென்சார். ஸோ இந்த லைட் சென்சார் பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது. ஸோ என்னென்ன டைப்ஸில் இருக்குன்னா ஃபோட்டோ டிடெக்ட் ஃபோட்டோ டயோட்ஸும் இருக்குது. அப்புறம் வந்து ஃபோட்டோ டிரான்சிஸ்டரும் இருக்குது. அப்புறம் ஃபோட்டோ டிடெக்டரும் இருக்குது. இந்த 3 இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபோட்டோ டயோட்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ ஃபோட்டோ ரெசிஸ்டர், ஃபோட்டோ டயோட்ஸ். இந்த ஃபோட்டோ ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் ஃபோட்டோ, இப்படி தான் இருக்கும் ஃபோட்டோ ரெசிஸ்டர். ஸோ இந்த இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லை, இந்த ரெசிஸ்டன்ஸை என்ன சொல்லுவாங்கன்னா எல்டிஆர்னு சொல்லுவாங்க. லைட் டிபெண்ட் ரெசிஸ்டர். லைட்டு மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. ஸோ இது எப்படி மேட் ஆயிருக்குன்னா செமிகண்டக்டர்னால மேட் பண்ணியிருக்காங்க. அது செமிகண்டக்டர் பேர் என்னன்னா கேட்மியம் சல்ஃபைட் செல். கேட்மியம் சல்ஃபைட் செல்னால இதெல்லாம் கோட்டட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது பார்த்தீங்கன்னா லைக் வந்து உங்களுக்கு ஹை இன்டென்சிட்டியாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து லோ ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். லோ லோ இன்டென்சிட்டியாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஹை ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஸ்ட்ரீட் லைட் எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரீட் லைட் எடுத்துக்கும்போது நைட் ஆனால் இது என்ன ஆகுது, நைட் ஆனால் தானாகவே அது ஆஃப் ஆகிடுது. நைட் ஆனால் தானாகவே அது எரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி டே டைமில் சன்லைட்டோட இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ என்ன தானாகவே லோ ரெசிஸ்டன்ஸ் அமைஞ்சிடும். இதுதான் ஐடியா, அதாவது ஃபோட்டோ ரெசிஸ்டன்ஸ். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஃபோட்டோ டயோட்ஸ். ஸோ இந்த ஃபோட்டோ டயோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ டயோட்ஸ் வந்து எப்படி மேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிலிக்கான் அண்டு ஜெர்மானியம்னால மேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோட்டோ டயோட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் when a beam of light இங்கே இந்த இது இருக்கு, ஒரு beam of light ஒரு சர்டைன் இதில் வந்து ஃபால் ஆகுது. ஓகே, பீம் ஆஃப் லைட் வந்து ஃபால் ஆகுது ஒரு இதில். ஃபால் ஆகும்போது என்ன ஆகும், அது வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கும். எலக்ட்ரான்ஸ் வந்து லூஸ் ஆயிடும். எலக்ட்ரான்ஸ் லூஸ் ஆகும்போது இங்கே போகக்கூடிய கரண்ட் என்ன ஆகும், இங்கே போகக்கூடிய கரண்ட் வந்து இங்கே போகக்கூடிய கரண்ட் வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஸ்ட்ராங் ஆயிடும். ஸோ ஸ்ட்ராங் ஆகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இந்த லைட் இல்லை, இந்த லைட் இந்த லைட் என்ன கிடைக்கும் வந்து இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும். லைட்டோட இன்டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த லைட் பல்பில் இருக்கிற அந்த வெளிச்சம் வந்து இன்க்ரீஸாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இவ்வளோதான் என்னோட கான்செப்ட். அடுத்தது ஃபோட்டோ டிரான்சிஸ்டர். ஸோ ஃபோட்டோ டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ் யூஸ்வல் இது வந்து ஃபோட்டோ டயோட்ஸ் மாதிரி தான் ஒர்க்கிங் பிரின்சிபல் எல்லாமே ஃபோட்டோ டயோட்ஸ் தான். பட் இங்கே என்ன லைட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற சென்சிட்டிவிட்டி, லோ சென்சிட்டிவிட்டின்னு இந்த ஃபோட்டோ டிரான்சிஸ்டர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இண்டஸ்ட்ரியில் இப்போ வந்து இதுதான் அதிகமாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.